ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு மர்டர் மிஸ்ட்ரி சீரிஸோட 2வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ப்ரொஃபசர் ஹான் அவர் கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பாவை நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி அவராவே ஒத்துக்கிட்டு வந்திருப்பாரு. அவருக்கு 15 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கும். அவரும் தண்டனை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போன முதல் நாள்லயே அங்க இருக்கிற கைதிகள் இவரை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டே இவர் கொலை பண்ணணும்னு நினைச்ச கைதியை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. இதை விசாரிக்கிறதுக்காக சீஃப் இன்ஸ்பெக்டரும் யூகியும் ஜெயிலுக்கு வராங்க. யூகி கன்ஃபார்மா ப்ரொஃபசர் ஹான் தான் இந்த கொலையை பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அவரை விசாரிக்கிறதுக்காக போறா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யூகி ப்ரொஃபசர் ஹானை கூப்பிட்டு உட்கார வச்சு, நீங்க தானே அந்த கைதி அங்க கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. எதை வச்சுமா நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்ற அப்படின்னு ப்ரொஃபசர் கேக்குறாரா. இவ உடனே அந்த பைபிள் எடுத்து வச்சுட்டு இதை வச்சுதான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே நமக்கு ஒரு பிளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. நம்ம யூகி தான் ப்ரொஃபைலர், நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் இல்லையா. ஒரு கிரைம் நடந்துச்சுன்னா அதுக்கான ரிப்போர்ட் அவன் முதல்லயே ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும் இல்லையா. அந்த மாதிரி ஏதோ ஒரு கிரைம் நடந்திருக்கு, அதுக்கான ரிப்போர்ட்டை கொண்டு வந்து நம்ம ப்ரொஃபசர் கிட்ட தான் அவ கொடுக்குறா. அதை வாங்கி பார்த்துட்டு அவர் கழுவி ஊத்துறாரு. என் வாழ்க்கையில இவ்வளவு கேவலமான ஒரு ரிப்போர்ட்டை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி என்ன சார் நான் தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கால. கொலை ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு ஏரிக்கரையில நடந்திருக்கு. அந்த ஏரியில சுத்தி வேற எங்கேயுமே ஆட்கள் நடமாட்டமே கிடையாது. அந்த இடத்துல அந்த கொலை நடந்த விக்டிம்க்கு விஷம் கொடுத்து தான் கொலை பண்ணிருக்காங்க. நல்லாவே தெரியுது. விஷம் எங்க இருந்து வந்துச்சுன்ற ஒரு சின்ன ஹிண்ட் கூட நீ இந்த உன்னோட ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அங்க அந்த மாதிரி எதுவும் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு யூகி சொல்றாளா. ஏன் கிடைக்கல? சம்பந்தமே இல்லாம ஏரிக்கரையில பைபிள் எப்படி வர முடியும்? அங்க பைபிள் இருக்கு பத்தியா, அந்த பைபிள்ல இருந்து கூட விஷத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்கலாம் இல்லையா. இந்த ட்ரக் கடத்துறவங்களுக்கு நிறைய மெத்தட யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஒரு மெத்தட் தான் பேப்பர்ல ட்ரக்க ஊற வச்சு அதை காய வச்சு அது மூலியமா கடத்துறது வேலை. அந்த மாதிரிதான் இங்க விஷத்தையும் இந்த பைபிள்ல இருக்கிற பேப்பர்ல ஊற வச்சு அதை அந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்துதான் இந்த விக்டிம்க்கு கொடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு அவர் பிடிச்சி தீட்டிக்கிட்டே இருக்காரு. என்ன பின்னு இந்த விஷயம் எல்லாமே ப்ரொஃபசர் ஹானோட வீட்டுல தான் நடக்குது. அப்போ சீஃப் இன்ஸ்பெக்டர் உள்ள வந்தவர், என்னப்பா உன்னோட ஃப்ரிட்ஜ்ல சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல, நான் சிக்கன் ஆர்டர் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்து நிக்கிறாரு. இங்க யூகி திட்டு வாங்கிட்டு தலையை தொங்க போட்டு நின்றுட்டு இருக்கா. அங்க ப்ரொஃபசர் ஹான் கோவமா திட்டிக்கிட்டு இருக்காரு. தப்பான நேரத்துல வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் சாப்பாடு ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. என்னதான் நீங்க ப்ரொஃபஸரா இருக்கலாம், அதுக்காக என்கிட்ட இவ்வளவு ரூடாலாம் சொல்லக்கூடாது. ஏதாவது கம்மியா இருந்துச்சுன்னா இது கம்மியா இருக்குமா, இப்படி பண்ணணுமான்னு பொறுமையா கூட சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி யூகி சொல்றாளா. ஏன்னா அந்த அளவுக்கு உன்னுடைய ரிப்போர்ட் கேவலமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. யாராவது கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இவ்வளவு ரூடா நடந்துக்குவாங்களா அப்படின்னு சொல்றாளா. நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட தான் பேசுறேன், கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பேசல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யூகி கோச்சிக்கிறா. அதுக்கப்புறமா இல்ல அப்படி இல்லமா அப்படின்னு சொல்லி அவர் போய் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த விஷயத்தை இப்ப பிரசன்ட்ல யூகி சொல்றா. அந்த மெத்தட யூஸ் பண்ணி தான் நீங்களும் பைபிள்ல விஷத்தை ஜெயிலுக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க, அந்த விஷத்தை யூஸ் பண்ணி அந்த கங்க கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி யூகி சொல்றாளா. அதுக்கு ப்ரொஃபசர் இருந்துட்டு, ஆக்சுவலா நீ இப்போ அந்த கைதி கங்க எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்லாம் தேடக்கூடாது, ஏன் கொலை பண்ணாங்கன்னு தான் நீ தேடணும் அப்படின்னு சொல்றாரு. உங்க லெக்சரை கேட்கறதுக்காகலாம் நான் இங்க வரல, எதுக்காக அந்த கங்க கொலை பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறா. ஆனா நீ கேட்க வேண்டிய கேள்வியே வேற இல்ல, இந்த கேள்வியை நீ எதுக்காக கேட்கிற? நீ என்கிட்ட உன் அப்பாவை நான் எதுக்காக கொலை பண்ணேன்னு தான் கேட்கணும்னு நினைக்கிறேன், அப்புறம் ஏன் இந்த கேள்வி கேட்கிற அப்படின்ற மாதிரி சொல்றாளா. இதை கேட்டு யூகி கடுப்பாயிடுறா. அந்த கேஸ் முடிஞ்சு போயிடுச்சு, உங்களுக்கு தண்டனையும் கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி எல்லாம் நான் பேச மாட்டேன், எனக்கு இப்ப தேவை அந்த கைதியை எதுக்காக கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காளா. நான் இங்க ஜெயிலுக்குள்ள வந்தே 2 நாள் தான் ஆகுது, 2 நாளையில என்னால இதை பண்ணிருக்க முடியும் நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதே வேற ஒருத்தரா இருந்திருந்தா கண்டிப்பா நான் அப்படி யோசிச்சிருக்க மாட்டேன், ஆனா இது உங்களால முடியும்ன்றதுனால தான் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாளா. நீ என்ன வேணாலும் கேட்டுட்டு போ, ஆனா இந்த கொலையை நான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போறாரு. போங்க நான் அபிஷியலா வாரண்டோட வந்து உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன், நீங்க என்ன பண்றீங்க, என்ன பண்ணுனீங்க, என்ன பண்ண போறீங்கன்றத நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணி போன எபிசோட்ல நமக்கு ஒரு மர்ம நபரை காமிச்சாங்க இல்லையா. யாரோ ஒரு ஆளு இந்த பைபிள்ல விஷத்தை எல்லாம் சோக் பண்ணி அதை ஜெயிலுக்கு அனுப்புன மாதிரி அதே ஆளதான் இப்ப மறுபடியும் காமிக்கிறாங்க. அவன் யாரோ ஒரு ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான். அவன் என்ன சொன்னாங்கிறதெல்லாம் காமிக்கலாம். ஆனா அவன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் பேசின போனையும் உடைச்சு ஆத்துல தூக்கி போட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி இந்த லேடி பார்க் இருக்காங்க இல்லையா, அவங்களதான் காமிக்கிறாங்க. அவங்களோட லாயர் கூட உட்காந்துட்டு ஏதோ ஒரு கைதியை பத்தி தான் பேசுறாங்க. ஜெயில இருக்க ஏதோ ஒரு கைதி, அவங்களுக்கு ரீட்ரையல் எப்ப வரும், இன்னும் எத்தனை நாள் அவங்க ஜெயில இருந்து ரிலீஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த கைதி யாருங்கிறது என்னன்றது தெரியல. மேபி இந்த ப்ரொஃபசர் ஹான் ஒரு கைதியை பத்தி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா போன எபிசோட்ல, அந்த கைதியா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஜெயில இருக்கிற அந்த கைதி கங் இந்த மாதிரி விஷத்தை கொடுத்து யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. அதை கேள்விப்பட்டோடனே அந்த லேடி பார்க்கலாம் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு கத்துறாங்க. இது கண்டிப்பா அந்த ப்ரொஃபசர் ஹான் சாங் மீனோட வேலை தான், அவதான் இதை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி கத்திட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இங்க ஜெயில தான் காமிக்கிறாங்க. யூகியும் சீஃப் இன்ஸ்பெக்டரும் ஜெயில இருந்து கிளம்பி போறாங்க. ஆனா போகும்போது 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே போறாங்க. யூகி வந்து கண்டிப்பா இந்த கொலையை பண்ணது ப்ரொஃபசர் தான், நான் வாரண்ட் அப்ளை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா சீஃப் இன்ஸ்பெக்டர் இந்த கொலையை ப்ரொஃபசர் பண்ணல, நம்ம வாரண்ட் அப்ளை பண்ண கூடாது அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு போறத கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று அந்த ஜெயிலோட டாக்டர் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துட்டு நின்னுட்டு இருக்கான். இவங்க அங்க ஜெயில இருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இவங்க கார் இப்படி போகுது, இந்த பக்கம் அந்த லேடி பார்க்கோட கார் அங்க வருது. அவங்க நேரா அந்த ஜெயிலோட வார்டனை தான் போய் பாக்குறாங்க. அவங்க கிட்ட போய் கத்துறாங்க, என்ன நடக்குதுங்க, என்ன பண்ணி
பண்ணி வச்சிருக்கீங்க, எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த லேடி கத்துறாளா. ஆனா அதுக்கு வார்டன் இருந்துட்டு சாரி மேடம் எங்களுக்கு தெரியாமையே நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்படிதான் வேலை பாப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பைத்திய மாதிரி அந்த லேடி பார்க் கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கைதிக்கு அங்குக்கு அட்டாப்சி நடந்துட்டு இருக்கு. சீஃபும் யூகினா அது என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக அந்த டாக்டரை போய் பார்த்து கேக்குறாங்க. அந்த டாக்டர் சொல்றாரு இந்த கைதிக்கு சைனைட் கொடுத்துதான் கொலை பண்ணிருக்காங்க. ஜெயிலுக்குள்ள சைனைட் வருதுங்கிறது இம்பாசிபிளான விஷயம் தான், அது என்ன ஏதுங்கிறத நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப யூகி கேக்குறா இந்த சைனைடோட சோர்ஸ் என்னன்றது உங்களால கண்டுபிடிக்க முடியுமா, அதாவது இது எந்த நாட்டை சேர்ந்தது அந்த மாதிரி ஏதாவது அப்படின்ற மாதிரி கேக்குறா. தாராளமா கண்டுபிடிக்கலாம், ஆனா ஒரு நாள் ஆகும் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி டாக்டர் கேக்குறாரு. இல்ல பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அவ ஒரு விஷயத்தை நோட் பண்றா. அந்த கங்கோட நெஞ்சில ஒட்டகம் டாட்டூ போட்டு வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு அந்த டாக்டரும் சொல்றாரு இவன மாதிரி ஆட்கள்லாம் நார்மலா சிங்கம் புலி டிராகன் அந்த மாதிரி டாட்டூ தான் போடுவாங்க, இவன் என்ன சம்பந்தமே இல்லாம ஒட்டகத்தை டாட்டூவா போட்டு வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டாட்டூ எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய கண்ணு இருக்கு, அந்த கண்ணோட ரெண்டு பக்கமும் ஒட்டகத்தோட முன் பாதி ரெண்டு பக்கமும் திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கு. அதை இவ சந்தேகமா பாத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு சீஃப் சொல்றாரு இதை பார்த்து நீ என்னமா சந்தேகப்படுற, இது சாதாரணமான டாட்டூவா கூட இருக்கலாம்ல, பார்க்க அழகா இருக்கே நம்ம சும்மா போட்டுருக்கலாம், இதை வச்சு நீ எதுவும் சந்தேகப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. யூகி எதுவுமே சொல்லாம அமைதியா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஆனா வெளியில போகும்போது அவ ஒரு மாதிரி பேனிக் ஆகுற மாதிரி தெரியுது, ஒரு மாதிரி தடுமாறிட்டே போய் ஒரு செவத்து பிடிச்சிட்டு நிக்கிறவ அவ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா. இதுக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆள் கூட யூகி சண்டை போட்டிருக்கா, அவன் யூகிய கத்தியால குத்துறதுக்காக வந்திருக்கான். அப்ப அவன் சட்டையை பிடிச்சி யூகி இழுக்கும் போது அவனோட நெஞ்சிலையும் இதே டாட்டோ போட்டிருந்ததை அவ பாத்துருக்கா. அதை யோசிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனா நின்னவ உடனே ப்ராசிக்யூட்டர் சாக்கு தான் கால் பண்றா. ப்ராசிக்யூட்டர் சா யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், போன எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க. ப்ரொஃபசர் ஹான ஜெயிலுக்கு அனுப்புனதே அவர் தான். இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த ப்ராசிக்யூட்டர் சாவை தான் காமிக்கிறாங்க. அவர் ஏதோ ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காரு, அவங்களோட சீஃப் ப்ராசிக்யூட்டர் மீட்டிங்காக வர சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் அவங்க வந்திருக்காரு. ஆனா இது அன்அபிஷியலான மீட்டிங் அப்படின்னு சொல்லி தான் வர வச்சிருக்காங்க. அங்க அந்த சீஃப் ப்ராசிக்யூட்டரோட அசிஸ்டன்ட்டும் கூட இருக்காங்க, கூட இந்த சீஃப் ப்ராசிக்யூட்டர் சா 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. திடீர்னு எதுக்காக சார் என்ன வர சொன்னீங்க அப்படின்னு சா கேக்குறாரா. ஒண்ணு இல்லப்பா சும்மா அவங்க கூட ட்ரிங்க் பண்ணலாம் கூப்பிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த லேடி பார்க் அங்க வராங்க, கூட 3 பொண்ணுங்களையும் கூட்டிட்டே வராங்க. வந்து உட்காருங்கம்மா அப்படின்னு சொன்னது அந்த 3 பேரும் இந்த 3 ப்ராசிக்யூட்டர்ஸ் பக்கத்துலயே வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. அந்த லேடி பார்க்கையே சா ஒரு நிமிஷம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இந்த இடம் அரசியல்வாதிகளும் ப்ராசிக்யூட்டர்ஸும் மீட் பண்ணிக்கிற இடம் மட்டும் தான் நினைச்சேன், ஆனா அப்படி கேங் லீடர்ஸ் கூட வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சா வந்து லேடி பார்க்க பத்தி சொல்லிட்டு இருக்காங்களா. சார் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியலையே அப்படின்னு சொல்றாங்க. என்ன மேடம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு நல்லா தெரியுமே, அந்த ஹாங்ஸோ உங்களோட கஸ்டமர் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த ஹாங்ஸோ அப்படிங்கிறது யூகியோட சித்தப்பா பேரு, யூகியோட அப்பா பேரு ஹாங்மின், சித்தப்பா பேரு ஹாங்ஸோ. ஏன்னா இந்த ஹாங்ஸோவும் இந்த லேடி பார்க்கும் யூகி அப்பா ஃபியூனரல்ல மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தது இந்த சா பாத்திருப்பாரு இல்லையா, அதை வச்சுதான் சொல்றாரு. இல்லையே எனக்கு அந்த ஹாங்ஸோ யாருன்னே தெரியாதே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே இந்த பார்க்குக்கு யார்கிட்டயோ இருந்து கால் வருது. ஆனா அவங்க அவாய்ட் பண்றாங்க, நான் மீட்டிங்ல இருக்கேன் நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்றாங்க. இவங்க கால் பேசினது யாருக்குன்னு தெரியல, ஆனா அந்த பேசின ஆளு யூகியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். யூகி ஒரு பார்க்ல உட்காந்து அந்த இன்னொரு இன்ஸ்பெக்டர் சோபின் இருக்காங்களே அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு யூகிக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்க திரும்ப அந்த ப்ராசிக்யூட்டர்ஸ் மீட்டிங் தான் காமிக்கிறாங்க. சா பாதியிலே கிளம்பிட்டார் போல இருக்கு, அவசர அவசரமா வெளியில போறாரா. வெளியில போனவரை பின்னாடியே விரட்டிக்கிட்டே அந்த லேடி பார்க் வந்து என்ன சார் அதுக்குள்ள கிளம்புறீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்கறாளா. ஏன்னா நான் இங்க இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது மேடம், இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன் அதனாலதான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நக்கலா பேசிட்டு கிளம்பி அவர் போக பாக்குறாரு. ஆனா இவங்க விட மாட்டேங்கிறாங்க. நாம வேணா நெக்ஸ்ட் வீக்ல ஒரு நாள் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டா சும்மா தான் உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் பண்ணலாமேன்னு அப்படின்றா. இப்படி காரணமே இல்லாம என்ன அப்ரோச் பண்றவங்கள நான் நம்புறதே கிடையாது அப்படின்ற மாதிரி சர்க்காசமா ப்ராசிக்யூட்டர் சா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. ஆனா இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தது யாரோ ஒரு ஆள் கார்ல உட்காந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ப்ராசிக்யூட்டர் சா நேரா யூகியை பாக்குறதுக்காக தான் வராரு. அவதான் கால் பண்ணி கூப்பிட்டா இல்லையா, அவளை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. நீ எனக்கு கால் பண்ணப்பே தெரிஞ்சிருச்சு நீ என்கிட்ட ஏதோ ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் போன் பண்ணிருக்கேன்னு, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னா முதல்ல சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவளும் பாத்துக்கிட்டே இருக்காளா. எனக்கு நல்லா தெரியும் நீ எதுக்காக என்ன கூப்பிட்டேன்னு சொல்லி, ஜெயில நடந்த அந்த கைதி கங்கோட கொலைகேஸ்ல நீ ப்ரொஃபசர் ஹான் மேல சந்தேகப்படுற, அதுக்காக தானே என்ன ஹெல்ப் கேட்க கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவளும் ஆமான்ற மாதிரி தலையாசிக்கிறா. சரி ப்ரொஃபசர் ஹான் தான் அந்த கொலையை பண்ணினாரு நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு என்கிட்ட இப்போதைக்கு எந்த எவிடன்ஸுமே இல்ல, ஆனா எனக்கு இந்த கேஸ்ல அவர் மேல அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி கொடுக்கணும், அவரை நான் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. எந்த எவிடன்ஸுமே இல்லாம அரெஸ்ட் வாரண்ட் எல்லாம் கேட்டா கொடுக்க மாட்டாங்கம்மா, அதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு நல்லா தெரியும் ப்ரொஃபசர் ஹான் தான் இந்த கொலை பண்ணாருன்னு, என்னால எவிடன்ஸ் கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும், நான் கண்டுபிடிச்சிருவேன் என்ன நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம். காஃபி குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டரை கூப்பிட்டு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இவக்கு டென்ஷன் ஆயிட்டு கத்திடுறா. நான் தான் சொல்றேன்ல அந்த ப்ரொஃபசர் ஹான் தான் அந்த கைதியை கொலை பண்ணிருக்காருன்னு, எனக்கு வாரண்ட் வேணும் வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி கத்திடுறாரு. ப்ராசிக்யூட்டர் சா எந்த பதிலும் சொல்லாம யாருக்கோ கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வாரண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க ஜெயில காமிக்கிறாங்க. நம்ம ப்ரொஃபசர் ஹானோட ரூம்ல எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தாத்தா இருக்காரு இல்லையா, அவர் கூட கையில ஏதோ புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் கவனம் பூரா புக்ல இல்ல, எதிர்த்தாப்புல உட்கார்ந்து இருக்க ப்ரொஃபசர் ஹான முறைச்சு பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதை அந்த டான் முன்னாவும் கவனிச்சிடுறான். அதை கவனிச்சுட்டு அங்க இருக்கிற மத்த கைதிகள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் டாய்லெட் போங்க அப்படின்ற மாதிரி சொல்றானா. எல்லாருமா அப்படின்னு ஒரு நிமிஷம் திருன்னு முழிக்கிறானுங்க. போங்கன்னு சொல்றேன்ல, உள்ள போய் எல்லாரும் சத்தமா பாட்டு பாடுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவங்களும் எல்லாரும் ஒரே டாய்லெட்டுக்குள்ள போய் அடைஞ்சுக்கிட்டு சத்தமா பாட்டு கத்தி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் ஹானை கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த கைதி கங்க நீ தான் கொலை பண்ணினியா அப்படின்னு அந்த தாத்தா கேக்குறாரு. அதுக்கு ப்ரொஃபசர் ஹான் எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா உட்கார்ந்து இருக்கவும் இந்த டான் முன்னாவுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. எட்டி ஒரே உததான் கேட்டுட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம அமைதியா உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லி தூக்கி உட்கார வச்சு தலைமையிலே ஒரு எத்து விட்டுட்டு ஒழுங்கா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றா அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. நம்ம டீலிங்ல இந்த விஷயம் எதுவுமே இல்ல, நீங்க எதுவும் என்கிட்ட கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி ஹான் சொல்லிடுறாரு. அப்போ நீ எங்களை நம்பல அப்படின்னு தாத்தா கேட்டா, ஆமா நான் நம்பல. அப்படி நம்பிக்கையே இல்லாத ஒரு ஆளு கிட்ட தான் உன் உயிரை காப்பாத்துற பொறுப்பு கொடுத்தியா அப்படின்னு கேட்கிறாரா. என்கிட்ட வேற வழி இல்ல அதனாலதான் கொடுத்தேன். என்கிட்ட நீங்க எந்த கேள்வியும் கேட்க கூடாது, நான் சொல்றதை மட்டும் தான் செய்யணும், அதுதான் நம்மளோட டீலிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த முன்னா கோவப்பட்டு ப்ரொஃபசரை போட்டு அடிச்சுட்டு இருக்காரு. அந்த தாத்தா தான் தடுத்து நிறுத்துறாரு. இல்ல வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இந்த யூகி என்ன பண்றா, ப்ரொஃபசர் ஹானோட வீட்டுக்கு வந்திருக்கா. அவரோட ஸ்டடி ரூம் போய் ஏதோ தேடி பார்த்துட்டு இருக்கலாம். அப்படி தேடும் போது அவரோட டேபிள் மேல ஒரு போட்டோ ஒண்ணு பாக்குறா. அந்த போட்டோவை பார்த்ததும் அவளுக்கு அப்படியே அந்த போட்டோ எடுத்த பிளாஷ்பேக் அவளுக்கு ஞாபகம் வருது. இவங்களோட டீம் எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து குரூப்பா போலரைஸ்டு கேமரால செல்ஃபி எடுத்துக்கிறாங்களா. அந்த கேமரால தான் போட்டோ எடுத்ததுமே கையில வந்துரும் இல்லையா. சீஃப் அதை எடுத்து வச்சுட்டு இந்த போட்டோ எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. சோபின் உடனே அந்த போட்டோ பிடிங்கிட்டு இது உங்களுக்கு எல்லாம் கிடையாது, இது யூகிக்கு தான், ஏன்னா அவ புதுசா டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா இல்லையா, அவளுக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாளா. இதை கேட்டுதான் சீஃப் ஷாக் ஆடுறாரு. எது டேட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க யாருக்குமே தெரியாது போல இருக்கு ப்ரொஃபசரும் யூகியும் டேட் பண்றாங்கன்னு சொல்லி. அவர் உடனே திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. எப்படிடா நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாம், உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு வேலை இருக்கு, வேலை இல்லாம வெட்டியா சுத்திட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல எங்கடா உங்களுக்கு டேட் பண்ணலாம் டைம் இருக்கு அப்படின்னு குடிச்சு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்காரா. இல்லப்பா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, ஜஸ்ட் ஒரு வாரம் தான் ஆகுது, நாங்க டேட் பண்றோம்னு உறுதியா சொல்லிட முடியாது, எங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே கிரஷ் இருக்கு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்லிடுறாரா. இது கேட்டதும் யூகியோட முகமே தொங்கி போயிடுது. சோபினுக்கு கோவமே வந்துருது. அவ ஆல்ரெடி வேற குடிச்சிருக்காளா. எந்திரிச்சு நின்று கத்த ஆரம்பிச்சிடுறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் நீ இந்த மாதிரி சொல்லுவ, என்னோட யூகியோட மனசோட ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சா போச்சான்னு கத்திக்கிட்டு இருக்கா. அவளை அப்படியே அங்க இருந்து எல்லாரும் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்களா. அப்ப யூகியோட டேபிள் மேல இருந்த அந்த போட்டோவை ப்ரொஃபசர் ஹான் சுட்டு எடுத்து அவர் பாக்கெட்டுக்குள்ள ஒளி வச்சுக்கிறாரு. இந்த பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு யூகியும் ப்ரொஃபசரும் அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப யூகி ப்ரொஃபசரை பார்த்து கேக்குறா, நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணப்ப என்ன நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்க, அப்புறம் திடீர்னு வந்து எதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, என்ன காரணம்னு நான் யோசிச்சு பாக்குறேன், எனக்கு தெரியவே இல்லை. ஒருவேளை என் அப்பா மேயர்ங்கிறதுனாலயோ இல்ல என்னோட தாத்தா பெரிய பணக்காரருங்கிறதுனாலயோ உங்களுக்கு ஏதாவது அவங்க கிட்ட இருந்து ஃபேவர் தேவைப்படும் தான் என்ன டேட் பண்ண ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அப்படி கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்லிடுறாரா. ஆனா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, நீங்க அந்த மாதிரி ஆளும் கிடையாது, என்ன காரணம், எதுக்காக திடீர்னு என்ன டேட் பண்ண ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு அவர் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. ஆனா ப்ரொஃபசர் டக்குன்னு அவளை ஹக் பண்ணிட்டு, ஏன்னா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும், உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு உன்னை கூடவே இருந்து நான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அவர் ஏன் அப்படி சொல்றாருங்கிறது யூகிக்கு சுத்தமா புரியவே இல்லை. அதை இப்ப பிரசன்ட்ல யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தவ அங்க இருந்து கிளம்பலான்னு போகும்போது தான் அவ ஒரு விஷயத்தை நோட் பண்றா. இதுக்கு முன்னாடி இவ ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு சொல்லியிருப்பா இல்லையா, அந்த ஏதோ ஒரு கேஸ்ல இந்த பைபிளை வச்சு அந்த ப்ரொஃபசர் ரிப்போர்ட் சரியில்லைன்னு சொல்லி திட்டிருப்பாரு இல்லையா. அப்போ அவர்கிட்ட இருந்த பைபிளை எடுத்து காமிச்சுதான் அவர் சொல்லியிருப்பாரு இது மூலியமா விஷத்தை வந்து எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பைபிளை அவர் புக் ஷெல்ஃப்ல தான் ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருந்திருப்பாரு. அதை அவ பாத்திருப்பா. இப்ப பாக்குறா அந்த இடத்துல அந்த பைபிள் காணோம். அந்த இடத்துல பைபிள் இல்லைன்னா என்ன அர்த்தம், கண்டிப்பா அங்க ஜெயில இவங்க கண்டுபிடிச்ச பைபிள் அதுதான் அப்படிங்கறத இவ கன்ஃபார்மே பண்ணிடுறா. அந்த நேரத்துல சோபின் கால் பண்ணி உடனே டிவி பாரு அப்படின்னு சொல்றா. டிவி ஆன் பண்ணி பார்த்தா நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி மேயரை கொலை பண்ண ப்ரொஃபசர் ஹான் ஜெயில ஒரு கைதியை கொலை பண்ணிட்டு தான் போலீஸ்காரங்க சந்தேகப்படுறாங்க அப்படின்ற நியூஸ் அங்க ஓடிட்டு இருக்கு. இந்த விஷயம் எப்படி வெளியில போனுச்சுன்றது இவங்களுக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த லேடி பார்க் நைட் டைம் யாருக்கும் தெரியாம எங்கேயோ கிளம்பி போய்கிட்டு இருக்கா. ஆனா இவ்வளவு ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த போட்டோகிராஃபர் இருக்காலையா, மறைஞ்சிருந்து ஒருத்தன் போட்டோ எடுத்துட்டே இருப்பான் இல்லையா இந்த லேடி பார்க்க, அவனும் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். இவங்க நேரா யூகியோட சித்தப்பாவை தான் பார்க்க போறாங்க. அவங்க அங்க போறதையும் அவன் போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். இவங்க போய் அந்த சித்தப்பாவை மீட் பண்ணி இந்த மாதிரி கங்கோட கேஸ் யூகி கிட்ட தான் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி யூகியை தான் காமிக்கிறாங்க. அவ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா. அப்ப ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவங்களுக்கு ரிப்போர்ட் வருது, இவங்க அந்த சைனடோட சோர்ஸை கண்டுபிடிக்க சொன்னாங்களே, அந்த சைனடு ரஷ்யால இருந்து வந்திருக்கு அப்படின்னும் அந்த பாடியில இருந்த அதே சைனைடு தான் அந்த பைபிள்லயும் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்ப யூகி உறுதியா சொல்றா இது கண்டிப்பா அந்த ப்ரொஃபசர் ஹான் தான் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி. எப்படிமா இவ்வளவு உறுதியா சொல்ற அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சாங் கேக்குறாரா. ஏன்னா அந்த பைபிள் ப்ரொஃபசர் ஹானோட வீட்டுல இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா அதுக்கு நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம கிட்ட அதை ப்ரூவ் பண்றதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லதான். ஆனா எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அந்த பைபிள் ப்ரொஃபசர் ஹானோட வீட்டுல இருந்த பைபிள் தான் அப்படின்னு சொல்றா. இவ்வளவு உறுதியா சொன்னதுக்கு அப்புறமும் சீஃப்க்கு கொஞ்சோண்டு இவன் மேல நம்பிக்கை வரதான் செய்யுது. ஒருவேளை உண்மையாலுமே ப்ரொஃபசர் ஹான் தான் இதை செஞ்சிருக்காரு, இது எல்லாமே அவருடைய பிளான் தான் அப்படின்னா நம்ம இதை தான் செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு, அதுபடிதான் நாமளும் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல இல்ல நம்ம கண்டிப்பா இந்த தடவை ப்ரொஃபசர் ஹானை நம்ம சும்மா விடக்கூடாது, அவர் என்ன செய்யறாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி இங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ப்ரொஃபசர் ஹானை தான் காமிக்கிறாங்க. அந்த தாத்தா கிட்டையும் அந்த டான் முன்னா கிட்டையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா. அப்ப ப்ரொஃபசர் ஹான் சொல்றாரு, வெளியில நான் எதிர்பார்த்த பிளான் படி கரெக்டா எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இங்க நம்ம கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப தாத்தா கேக்குறாரு, அப்ப உனக்கு வெளியே ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த போட்டோகிராஃபரை தான் காமிக்கிறாங்க. அந்த லேடி பார்க்க வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருப்பான் இல்லையா, அந்த போட்டோகிராஃபர் தான். அந்த போட்டோகிராஃபர் வேற யாரும் கிடையாது, இந்த ஜெயில இருக்கிற அந்த டாக்டர் தான். இது மட்டும் இல்ல, போன எபிசோட்ல அந்த சைனோட பைபிள்
பைபிள்ல தடவி ஜெயிலுக்கு பார்சல் பண்ணதும் இந்த டாக்டர் தான். ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அந்த போனை உடைச்சு ஆத்துல தூக்கி போட்டு போனதும் இதே டாக்டர் தான். அப்ப இந்த டாக்டர் தான் நம்ம ப்ரொஃபசர் ஹானுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இங்க ப்ரொஃபசர் ஹான் சொல்றாரு, கண்டிப்பா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, மறுபடியும் என்ன கொலை பண்றதுக்கு அடுத்த அட்டெம்ப்ட் அவங்க பிளான் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரா. அப்ப அதுக்கு அந்த முன்னா சொல்றாரு, நாம எல்லாரும் இப்ப ஒரே போட்ல பயணம் பண்ணிட்டு இருக்க பயணிகள் மாதிரி நீ ஏன் எங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லக்கூடாது அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அதுக்கு ஹான் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி, நீ எங்க கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு, நீ மறுபடியும் யாரையாவது கொலை பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா கொல்லுவேன் அப்படின்னு ப்ரொஃபசர் ஹான் சொல்லிடுறாரா. இங்க பாரு, தயவு செஞ்சு சொல்லிடாத நீ கொலை பண்ண பிளான் பண்றது அந்த செக்ஷன் D4ல இருக்கிற அந்த 1669 நம்பர் தான் அப்படின்னு அந்த டான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த 1669 நம்பர் யாருங்கிறது நம்ம போன எபிசோட்லயே சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் D4ல யாரோ ஒரு கைதியை இவங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க, அந்த கைதியோட நம்பர் தான் 1669 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கு ஹான் எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு அந்த தாத்தா சொல்றாரு, நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, ஆனா உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என் கையில ரத்தக்கரை படக்கூடாதுன்னு, என்னோட வேலை உன்னை ப்ரொடெக்ட் பண்றது மட்டும்தான், நான் அதை மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் யூகி ஜெயில இருக்கிற ப்ரொஃபசர் ஹானை விசாரிக்கிறதுக்காக தான் வரா. அங்க வந்து அவர்கிட்ட என்ன சொல்றான்னா, உங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன், உங்களுடைய புக் ஷெல்ஃப்ல உங்க பைபிள காணுமே, அது எங்க போச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறா. ப்ரொஃபசர் ஹான் எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா இருக்காரா. ஏன் எந்த பதிலும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. நான் உனக்கு கடைசியா ஒரு தடவை சொல்றேன், இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடு, நீ இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகாத அப்படின்ற மாதிரி ஹான் சொல்றாரா. என் அப்பா இறந்த அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு, எதுக்காக அன்னைக்கு நான் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தேன், அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுனீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. அதை நான் சொன்னா உன்னால தாங்க முடியாது அப்படின்னு ஹான் சொல்றாரு. ஆல்ரெடி நான் தாங்க முடியாத அளவுக்கு வழியே உங்களால நான் தாங்கிக்கிட்டு தான் இருக்கேன், அவ்வளவு ஒன்னும் பெருசா நான் தாங்க முடியாத அளவுக்கு இருந்துட போறது கிடையாது, என்னன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. இவர் கத்திடுறாரு, போது நிறுத்துறியா, நான் தான் சொல்றேன்ல இந்த விஷயத்துல நீ இன்வால்வ் ஆகாத, இதுல இருந்து நீ விலகி இரு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரா. யூகி ஆனா எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருந்துட்டு கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேக்குட்டா, நீங்க என்ன டேட் பண்ணது கூட உங்க பிளான்ல ஒண்ணுதானா அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஆனா இப்ப ப்ரொஃபசர் அமைதியா இருக்காரு, அவர் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு இது உண்மைதான் அப்படின்றத அவளே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. இதே ஒண்ணு எனக்கு பெருசா ஷாக்கிங் இல்ல, ஆல்ரெடி நீங்க எனக்கு நிறைய ஷாக்கிங்கான விஷயத்தை கொடுத்துட்டீங்க, அதனால எனக்கு இது ஒன்னும் ஷாக்கிங்கா இல்ல, நீங்க என்ன பிளான் பண்றீங்கன்றத நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன், நாம ரெண்டு பேரும் மீட் பண்ண அந்த முதல் நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் நான் திரும்ப விசாரிக்க தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ப்ரொஃபசர் ஹான் தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துடுறாரு. இப்ப அப்படியே 17 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப யூகி இங்க சீஃபோட டீம்ல வந்து ஜாயின் பண்ணி இருக்கவே மாட்டா. அந்த டைம்ல தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. யூகி ஆல்ரெடி சொன்னாலையா அவளோட தாத்தா ஒரு பெரிய பணக்காரர்னு. அவளோட தாத்தாவுக்கு இப்ப 80வது பிறந்த நாளுக்கான பார்ட்டி அங்க நடந்துட்டு இருக்கு ஒரு ஹோட்டல்ல. அந்த ஹோட்டல்ல தான் காமிக்கிறாங்க. அங்க யூகியோட அப்பா வந்திருக்காரு, அவர் ஒரு மேயர் வேற இல்லையா, அவர் வந்து அவரோட செக்ரட்டரியோட சேர்ந்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் யூகியோட தாத்தா அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஏதோ ஒரு ரூம்ல இருக்காரு. அவர் இருக்கிற அந்த காரிடோரோட சிசிடிவி கனெக்ஷனை யாரோ ஒரு மர்ம நபர் போய் கட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இங்க யூகியோட தாத்தா அவர் லாயரோட சேர்ந்து உட்கார்ந்து உயில் எழுதிட்டு இருக்காரு. இந்த உயிலை நான் இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எழுதிட்டு இருக்காரு. அப்ப அந்த லாயர் சொல்றாரு, சார் நீங்க இதை சொல்றதுக்கு முன்னாடி உங்க பையன் மேயர் கிட்ட நீங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. அவன்கிட்ட நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆனா இதை பத்தி யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டான். இது என்னோட பணம், நான் சம்பாதிச்சது, நான் எங்க வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன். ஆல்ரெடி என் சின்ன பையன் கேங்ஸ்டரா மாதிரி என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான், அவனை நான் தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன். இப்போ பெரிய பையன் என்னதான் அவன் மேயராவே இருந்தாலும் அவனை பத்தி சொல்லிக்கிறதுக்கு ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என் சொத்து எல்லாத்தையுமே நான் சேரிட்டிக்கு தான் கொடுக்க போறேன், இவங்களுக்கு ஒத்த பைசா கூட நான் கொடுக்க மாட்டேன், ஆனா நான் ஆர்ஃபனேஜ்க்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பணத்தை நான் ஒதுக்கி வச்சிருந்தேன் இல்லையா, அதுல ஒரு பகுதியை மட்டும் நான் யோகிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அவ பார்ட்டிக்கு வந்திருந்தானா உடனே போய் அவளை கூப்பிட்டு வா, நான் அவகிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்றாரு. உடனே அந்த லாயரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஆனா அப்படி அவர் அந்த ரூமை விட்டு வெளியில போன உடனே இந்த சிசிடிவியை கட் பண்ணாலையா, அந்த ஆள் அங்க மறைஞ்சு நின்றுட்டு இருந்தவன் இங்க தாத்தாவோட ரூமுக்கு வந்து டோர் பெல் அழுத்துறான். தாத்தாவும் வந்து கதவை திறக்கிறாரு. ஆனா கதவை திறந்த உடனே என்ட்ரன்ஸ்லயே வச்சு அந்த மர்ம நபர் சரமாரியா கத்தியால குத்துறான். அவர் உயிர் போற நிலைமையில கூட அவனை புடிச்சிட்டு கேக்குறாரு, அப்ப நீயும் அவங்கள ஒரு ஆளாடா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. அவன் வெறி கொண்டு கண்ணா பின்னான்னு குத்திக்கிட்டு இருக்கான். இங்க பார்ட்டிக்கு யூகி அப்பதான் உள்ள வரா. உள்ள வந்தது நேரா அவங்க அப்பாவை போய் பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அட என் பொண்ணு, இப்போ எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து, எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, நான் உன்னோட அப்பா தானே, எங்க தங்கி இருக்கன்ற அட்ரஸ் கூட எனக்கு சொல்லக்கூடாதாமா, எங்கம்மா நீ தங்கி இருக்க அப்படின்ற மாதிரி அந்த மேயர் கேக்குறாரு. அதுக்கு யூகி இருந்துட்டு, நான் தங்கி இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கணும்னு மட்டும் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க, ஒருவேளை அந்த அட்ரஸ் நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே நான் வீட்டை காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. நான் உன்னோட அப்பா அம்மா ஏதோ 3வது மனுஷன் கிட்ட பேசுற மாதிரி பேசுற, இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போதே தாத்தா மேலதானே இருக்காரு, நான் அவரை போய் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாளா. இல்ல நீ எல்லாம் போகாத, நான் என் செக்ரட்டரி அனுப்பி தாத்தாவை இங்க கூட்டிட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த லாயர் வந்து தாத்தா உன்னை பாக்கணும்னு சொன்னாரு, வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூகி அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. யூகி அந்த லாயர் கூட தாத்தாவோட ரூமுக்கு போறா. அங்க போய் அவங்க கதவை தட்டி தட்டி பாக்குறாங்க. ஆனா அவர் கதை ஓபன் பண்ணல. எப்படி அவர் தான் உள்ள இறந்து போய் கிடக்குறாரு, அது தெரியாம இவங்க தட்டிக்கிட்டே இருக்காங்க. கதை ஓபன் பண்ணலன்னு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போதே கீழே யூகியோட கால்ல ஒரே ரத்தமா வந்து ஒட்டுது. ஏன்னா வாசல்ல வச்சேதான்
தானே அவன் கத்தியால குத்துனா. அதை பார்த்துட்டு யூகி பயந்து போயிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. லாயர் அங்கிருந்து உடனே ஓடி போய் ஹோட்டலோட மேனேஜர் யூகியோட அப்பா நீ எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. டோரை ஓபன் பண்ணி பார்த்தா யூகியோட தாத்தா பயங்கர கொடூரமா கத்தியால குத்தி சாகடிக்கப்பட்டு கிடக்குறாரு. இந்த கிரைமை விசாரிக்கிறதுக்காக நம்ம சீஃபோட டீம் தான் இங்க வராங்க. சீஃப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் சாங், சாபின், அப்புறம் நம்ம ப்ரொஃபசர் கான், இவங்க 4 பேர் தான் வராங்க. வந்ததுமே இவங்களுக்கு தெரிய வருது இந்த இடத்துல இருக்கிற சிசிடிவியை யாரோ கட் பண்ணிருக்காங்க. சோ எந்த ஒரு ஃபுட்டேஜும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கிரைம் சீனை பார்த்ததுமே ப்ரொஃபசர் ஹான் கண்டுபிடிச்சிடுறாரு. கொலை பண்ண கொலகாரனை விக்டிமுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அதை எப்படிப்பா அவ்வளவு உறுதியா சொல்ற அப்படின்னு சீஃப் கேக்குறாரா. ரொம்ப சிம்பிள், இந்த ஹோட்டல் ரொம்ப ஹை செக்யூரிட்டியில இருக்குது. யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரா அவங்க பாட்டுக்கு இங்க ஹோட்டல் ரூமுக்கு வர்றதுக்கு அலோ பண்ணிருக்க முடியாது. பார்ட்டிக்கு வந்திருக்க கெஸ்ட்ல யாரோ ஒரு ஆள் தான் இங்க வந்து கொலை பண்ணிருக்கணும். அப்படி வந்த கெஸ்டையுமே யார் வேணாலும் வாங்கன்னு சொல்லி அவங்க விட்டுருக்க மாட்டாங்க. வந்த எல்லாரையும் செக்யூரிட்டி செக் பண்ணி தான் உள்ள அலோ பண்ணிருப்பாங்க. அப்படி வந்த ஆட்கள்ல யாரோ ஒருத்தர் தான் இங்க வந்திருக்கணும். வந்து இந்த சேர்மன் தாத்தாவை கொலை பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம வந்தவன் தெரிஞ்சவனா இருக்கிற பட்சத்துல அவங்க கிட்ட ஒரு 2 வார்த்தை பேச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாதாரணமா கொலை பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்தவன் அதை கூட யோசிக்காம வந்து அடுத்த செகண்டே தாத்தாவை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணி அவன் கத்தியால குத்திருக்கான். சோ பார்ட்டியில இருக்க கெஸ்ட்ல யாரோ ஒருத்தர் தான் கொலைகாரன். அவங்கள நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அதுக்கு சீஃப் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. யோ பார்ட்டிக்கு வந்திருக்கவங்க எல்லாரும் ரொம்ப பெரிய ஆளுங்கயா, அப்படிலாம் நம்ம போய் விசாரிச்சிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. நான் கன்ஃபார்மா சொல்றேன் அங்க இருக்கிற எவனோ ஒருத்தர் தான் கொலைகாரன், அதனால நம்ம விசாரிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சீஃபை கூப்பிட்டு ப்ரொஃபசர் ஹான் போறாரு. அங்க போய் பார்ட்டியில இருக்க எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, அதனால உங்க எல்லாரையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க எல்லாரும் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார், 5 நிமிஷம் தான் விசாரிச்சுட்டு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ரொஃபசர் ஹான் மேல போய் நின்னுட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அவர் பார்த்துட்டு இருக்கும் போதே யூகி ஒரு ஓரமா நின்று ப்ரொஃபசர் ஹான் பாக்குறா. பார்த்த உடனே அவருக்கு நல்லா தெரியுது இவ போலீஸ் அகாடமியில படிச்சுட்டு இருந்தப்போ இவளுக்கு ப்ரொஃபசரா நம்ம ப்ரொஃபசர் ஹான் தான் இருந்திருக்காரு போல இருக்கு. இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க ப்ரொஃபசர் ஹானும் நம்ம யூகியை தான் கூப்பிடுறாரு விசாரிக்கிறதுக்காக. அவளும் வந்து உட்கார்றா. ஆனா அவ அப்படி நடந்து வரும்போதே அவளுடைய லுக்கு, ஆட்டிடியூட், இதை வச்சு அவளுடைய கேரக்டர் எப்படிங்கறத நம்ம ப்ரொஃபசர் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுக்கு பெருசா ஸ்டைலிங்ல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல. இவளை பார்க்கும் போது இங்க இருக்கிற எந்த ஒரு விஷயமே அவளுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவகிட்ட வந்து உட்கார்றா. அவகிட்ட அவர் விசாரிக்கிறாரு. செத்து போனது யாருமா, நீ அவருக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ பதில் சொல்றா. அவ பதில் சொல்ற விதத்தை வச்சு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்றா அப்படின்னா கண்டிப்பா இந்த பொண்ணு சஸ்பெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி அவர் முடிவு பண்ணிடுறாரு. மேயரை விசாரிக்கிறதுக்காக கூப்பிடுறாரு. அவர் வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாரு. இதுக்கான கான்சிக்வன்சஸ் நீங்க அனுபவிக்க போறீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரா. எல்லாம் சரி சார் உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு ப்ரொஃபசர் ஹான் அந்த மேயர் கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கலாம். அமைதியா அந்த ஆள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே நின்னுட்டு இருக்காரு. இதுல அந்த ஆள் கொஞ்சம் கடுப்பாயிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கான். என்னடா கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பேச மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கானா. அங்க ப்ரொஃபசர் ஹான் இந்த மேயரை பார்வையால பார்த்தே அவர் எப்படின்றத ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ஆள் ஒரு அரசியல்வாதி, கண்டிப்பா இவனோட பிஆர் டீம் இவனுக்கு பொது இடங்கள்ல எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கறத கத்து கொடுத்திருப்பாங்க. அதை தான் அவன் இங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். வெளியில காமிச்சிக்கிறதுக்கு ரொம்ப கோபக்காரன், ஹாட் டெம்பர் அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப நர்வஸா இருக்கான் அப்படின்ற விஷயத்தை இங்க ப்ரொஃபசர் கண்டுபிடிக்கிறாரு. சரி நீங்க இந்த பார்ட்டிக்கு எப்ப வந்தீங்க, வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுனீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. பார்ட்டி ஆரம்பிச்சு 5 நிமிஷம் கழிச்சுதான் நான் உள்ள வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் நான் கெஸ்ட் எல்லாம் வெல்கம் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற விஷயத்த அந்த மேயர் சொல்றாரு. சரி நீங்க பார்ட்டி ஹாலை விட்டு வேற எங்கேயும் போகவே இல்லையான்னு கேட்டா பாத்ரூமுக்கு போனேன், அதை தாண்டி வேற எங்கேயுமே போகல. இங்க இருக்கிற எல்லாருக்குமே அது நல்லா தெரியும், வேணா கேட்டுக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. இந்த ஆள் அலிபிய கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்கிறான். நான் இந்த விஷயத்துல எந்த வகையிலும் சம்பந்தப்படல அப்படின்றத உறுதிப்படுத்திக்கணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் யோசிச்சுட்டு சரி நீங்க போங்க அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு அங்க இருக்கிற கெஸ்ட் எல்லாத்தையுமே போங்கன்னு அனுப்பி வச்சிடுறாரு. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் யூகி வந்து சீஃப் கிட்டையும் ப்ரொஃபசர் கிட்டையும் பேசுறா. இந்த மாதிரி நான் கிரிமினல் ப்ரொஃபைலா இருக்கிறேன், உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அடுத்த வாரம் வந்து ஜாயின் பண்ண போறேன் அப்படின்ற விஷயத்த சொல்றாளா. ஓ அப்படியாமா அப்படின்னு சீஃப் ரொம்ப சந்தோஷமா தான் பேசுறாரு. இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன்ல நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன், என்ன செத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. ஆனா ப்ரொஃபசர் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. தேவையில்ல, முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரா. ஏண்டா அவ மேயரோட பொண்ணுடா, ஏன்டா இவ்வளவு ரூடா நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. ஏன்னா அந்த மேயர் தான் கொலைகாரன் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லிடுறாரு. என்னடா சொல்ற, அவரு மேயர்டா. ஆமா மேயர் தான், அந்த ஆள் தான் கொலை பண்ணி இருக்கணும். அந்த ஆளோட போன் ரெக்கார்டையும் பேங்க் ரெக்கார்டும் கொஞ்சம் கலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் நம்மளால முடியாது, அது ப்ராசிக்யூட்டர்ஸால தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சரி அப்ப ப்ராசிக்யூட்டர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணு, அவன் தான் கொலைகாரன், எனக்கு கன்ஃபார்மா தெரியும், அதன்படி விசாரிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் சீஃபை கூப்பிட்டு போய் சேர்மன் தாத்தாவோட பாடியை காமிச்சு எப்படி கொலை நடந்திருக்கும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாரு. நார்மலா ஒருத்தன் பழி வாங்குறதுக்காக கொலை பண்றான் அப்படின்னா 1 இல்லைன்னா 2 தடவை தான் கத்தியால குத்துவான். அப்படி குத்துனதுக்கு அப்புறம் அவங்க வலியால துடிக்கிறத பார்த்துட்டு அவன் சந்தோஷப்படுவான். ஆனா இங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. எனக்கு கொலை பண்ண வந்தவனுக்கு அந்த சேர்மன் தாத்தா சாகணுங்கிறது மட்டும்தான் மோட்டிவா இருந்திருக்கு. அதனாலதான் கண்ணா பின்னான்னு கத்தியால குத்திருக்கான் 17 தடவை. கண்டிப்பா இவன் ப்ரொஃபஷனல் கிடையாது, அதனாலதான் அவன் இந்த மாதிரி கத்தியால குத்திருக்கான். அது மட்டும் இல்லாம இது கண்டிப்பா ப்ரீ பிளான் பண்ண மர்டர் தான். அது மட்டும் இல்லாம அந்த கிரைம் சீனை பார்த்ததுமே ப்ரொஃபசர் சொல்லியிருப்பாரு இந்த கொலையை பண்ணது மேயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து 60% கன்ஃபார்மா சொல்லியிருப்பாரு. இப்போ இந்த பாடியை பார்த்துட்டு அவர் சொல்றாரு 80% நான்
கன்ஃபார்மா சொல்றேன், கொலை பண்ணுனது மேயர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கூட சீஃப் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. டே ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே சீஃப்க்கு நோட்டிபிகேஷன் வருது, மேயரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ப்ரொஃபசர் இருந்துட்டு வா நம்ம நேர்ல போய் அவனோட எக்ஸ்பிரஷனை பார்ப்போம், அதை வச்சு நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நேரா அங்க போறாங்க. அங்க அவர் இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரஸ் பீப்புள்ஸ் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. உங்களோட அப்பா நிறைய சேரிட்டி ஒர்க் எல்லாம் பண்ணுவாரு, நீங்க அந்த லெகசியை ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. எங்களுக்கு அதை பத்தி யோசிக்கிறதுக்கான எந்த டைமும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உங்களோட அப்பா உங்களுக்கு சொத்துல எந்த ஒரு பங்குமே கொடுக்கல, முன்னாடியே உயில் எழுதி வச்சுட்டாரு, அவரோட சொத்து எல்லாத்தையுமே ஆர்ஃபனேஜ்க்கும் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கும் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்களா. நான் இங்க அதை பத்தி எல்லாம் எதுவும் பேச வரல, நான் என் அப்பாவோட கொலையை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். என் அப்பாவை கொலை பண்ணினது யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அவனை கண்டிப்பா கண்டுபிடிச்சு அவனுக்கான தண்டனையை நாங்க கண்டிப்பா வாங்கி கொடுப்போம், அதுக்கு நாங்க போலீஸோட சேர்ந்து எல்லா ஒத்துழைப்பையும் செய்வோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவங்க முன்னாடி நன்றி சொல்றதுக்காக தலையை குனிவாங்களே, அந்த மாதிரி தலை குனிஞ்சவன் குனிஞ்சிட்டு ஒரு மாதிரி லைட்டா ஸ்மைல் பண்றான். இதை யாரும் கவனிக்கல, ஆனா நம்ம ப்ரொஃபசர் கவனிச்சிடுறாரு. பத்தியா அவன் சிரிக்கிறான். சரி இப்ப என்ன சொல்ல வர, அவன் சொன்னா இல்லையா யாரா இருந்தாலும் சொல்லி, அவன் கண்டிப்பா அந்த யாரா இருந்தாலும் சொன்னதுக்கான பின்ன அர்த்தம் அவனுக்கு அந்த கொலகாரனை கண்டிப்பா தெரிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். நான் கன்ஃபார்மா சொல்றேன், இந்த மேயர் தான் கொலகாரன் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரா. எத்தனை % கன்ஃபார்மா சொல்றேன் அப்படின்னு கேட்டா 80% கன்ஃபார்மா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சீஃப அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க இன்ஸ்பெக்டர் சாவி 2 பேருமே வராங்க. எப்படி கொலை நடந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவினை வந்து டைமர் ஆன் பண்ண சொல்லிட்டு ப்ரொஃபசர் வந்து கில்லரோட கேரக்டரும் இன்ஸ்பெக்டர் இந்த செத்து போன சேர்மன் தாத்தாவோட கேரக்டரும் எடுத்துக்கிறாங்க. கரெக்டா ப்ரொஃபசர் வந்து கதவுக்கு வெளியில போய் நின்னுட்டு கதவை நாக் பண்றாரு. வந்து கதவை ஓபன் பண்ணதுமே அந்த கில்லர் எப்படி அந்த சேர்மன் தாத்தாவை கத்தியால குத்தி இருப்பானோ அதை கெஸ் பண்ணி கரெக்டா இங்க ப்ரொஃபசரும் கத்தியால குத்துறாரு. அவன் 17 தடவை கத்தியால குத்துனான்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் அவர் 17 தடவை எப்படி கத்தியால குத்திருப்பான்னு கெஸ் பண்ணி குத்திக்கிட்டே இருக்காங்க. 14 குத்துக்கு மேல எல்லாம் வாங்கவே முடியல. ஐயோ வலிக்குது போது விடுங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். இவங்க அந்த டைமை செக் பண்ணி பாக்குறாங்க, 1.5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இந்த ஃப்ளோர்ல சிசிடிவி கட் ஆனது 6:30க்கு கட் ஆகிருக்கு. இந்த சேர்மன் தாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அவரோட லாயர் யூகியை கூப்பிட்டு வரதுக்காக இங்க இருந்து கிளம்பின டைம் 6:40. யூகியை கூப்பிட்டு அவர் திரும்ப வந்தப்ப 6:52. சோ நடுவுல 12 நிமிஷம் தான் டைம் இருந்திருக்கு. அந்த 12 நிமிஷத்துக்குள்ள அந்த கில்லர் இங்க வந்து 1.5 நிமிஷம் டைம் எடுத்து அந்த கொலையை பண்ணிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில போயிருந்திருக்கான். கண்டிப்பா அவன் எங்கேயாவது சிசிடிவில மாட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் சிசிடிவி எல்லாம் செக் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த மேயர் வந்து பார்ட்டி ஹாலுக்குள்ள வந்தது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்திருக்காரு. அதாவது 1 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்காரு. மேபி இவர் சிசிடிவியை கட் பண்ணிட்டு இங்க வந்திருக்கலாம் இல்லையா. அப்படியே வந்திருந்தாலும் இவர் இங்க வந்த நேரத்துக்கு இங்க இருந்து கிளம்பி சேர்மன் தாத்தா இருந்த ஃப்ளோருக்கு போகணும் அப்படின்னாலும் 10 நிமிஷத்துல போக முடியாது. ஏன்னா இங்க பார்ட்டி நடக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர்ல, தாத்தா இருக்கிறது 21வது ஃப்ளோர்ல. அது ரிஸ்க். அது மட்டும் இல்லாம தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி இந்த மேயர் எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாரோ அதே ட்ரெஸ் தான் இவங்க செத்ததுக்கு அப்புறம் விசாரணைக்கு கூப்பிட்டப்பையும் அதே ட்ரெஸ் தான் போட்டிருந்திருப்பாரு. இவர் கத்தியால குத்தி கொலை பண்ணியிருந்தாரு அப்படின்னா இவர் மேல ரத்தக்கரை பட்டிருக்கும், ட்ரெஸ் மாத்தி இருப்பாரு. ஆனா இவர் ட்ரெஸ் மாத்தவே இல்லையே, அப்ப கண்டிப்பா மேயர் இல்ல அப்படின்ற மாதிரி தான் மத்தவங்க சொல்றாங்க. ஆனா ப்ரொஃபசர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு சிசிடிவியோட பிளைண்ட் ஸ்பாட்டை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை தேடுறாங்க. இந்த ஹோட்டலுக்கு பின்பக்கம் இருக்கிற ஏதோ ஒரு வெளியில போறதுக்கான வழி இருக்கு, அந்த இடத்துல சிசிடிவி கேமராவே இல்ல போல இருக்கு. சோ கொலகாரம் இந்த வழியா தான் உள்ள வந்திருக்கணும், இந்த வழியா தான் வெளியில போயிருக்கணும். இங்க இருந்து மெயின் ரோட்டுக்கு ஈஸியா போறதுக்கான வழியும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப சீஃப் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் இந்த தடவை 100% கன்ஃபார்மா சொல்றேன், இந்த கொலையை பண்ணினது மேயர் தான் அப்படின்னு சொல்றாரா. அது எப்படிடா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா மேயர் அவராவே கொலை பண்ணல, ஆளை வச்சு கொலை பண்ணிருக்காரு அப்படின்ற விஷயத்த ப்ரொஃபசர் சொல்றாரு. இதோட இந்த 2வது எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.